அண்ணே தளபதி என்ன படம் நடிக்கிறாரு இப்போ புதுசாக இன்னொரு படம் நடிக்க போறாரு லாஸ்டா? தளபதி 69 லாஸ்ட்னா இன்னொரு படம் வேற இருக்குதா? அதான் லாஸ்ட் படம் தளபதி. அதே எங்களுக்கு கடுப்பு வருத்தமா இருக்குது. எங்க தளபதி நடிக்க மாட்டேன். அவர் கட்சியில தான் வந்துட்டாரேடா, அதுக்கப்புறம் படம் எதுவும் இல்லைன்னாரு. அவ்வளோதான் கட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே சைன் பண்ண போறோம். ஷூட்டிங்லாம் எடுத்துறாங்களா இல்லை எடுக்க போறாங்களா? இருக்காங்க. அப்படியா? நான் என்ன நினைச்சேன் அவ்வளோதான் பழகுது, வரும் படமே கிடையாது. அதான் கட்சி பேர் எல்லாம் வந்துச்சு, ஆஃபீஸ்லாம் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு நினைச்சேன். இல்லை இல்லை என்னடா நம்ம சென்னைக்கு என்னடா ஆச்சு? பஸ் ஸ்டாப்ல இது மாதிரி எல்லாம் உட்காந்துருந்தா என்னடா இது மாதிரி எல்லாம் இப்படி கீழே போ, பிரிட்ஜு கீழே போ. இது மாதிரி சென்னையில் நைட்டில் இது மாதிரி உட்காந்துருந்தா என்னதான் ஆறுது பீச்சில் எல்லாத்துக்கும் அது மாதிரி பண்ணா எப்படி தான் நம்ம போகிறது? அவங்க தான் அவங்க வயிற்று பழப்பு பார்க்குறாங்கண்ணா. வயிற்று பழப்பு முன்னூறு நம்மளை வலுக்கட்டாயமா அவங்க பண்ணாங்கன்னா அது தப்பு. நம்மளை பார்த்து நம்ம போகிறோம். எவ்வளோ இதுவாக பாறேன் பஸ் அப்படியே உட்காந்துன்னு கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்கண்ணா. தெரியும் நடி கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதுவா? ஃபேமிலிண்ணா சாப்பிட்டு இல்லடா அப்போ கத்துனாங்களே அந்த கார் 2 பேர் வச்சுருக்காங்க அவங்க இல்லை சாப்பிட்டு போகிறோம். தயிர் சாதமா? ரசம் சோறு சாப்பிடுவாங்க. வந்து தயிர் சோறு 500 ரூபா தயிர் சாதம், 800 ரூபா ரசம் சோறு. நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்கிட்ட அந்த 800 ரூபா இருந்ததுன்னா மற்ற பெட்ரோல் 300 ரூபாய்க்கு டேங்குக்கு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு 300 ரூபாய் கைக்கு செலவு வச்சுப்போம். வீட்டுக்கு வேணா வாங்கிட்டு போவோம். பாவம் இவங்களுக்காக ஒரு சாப்பாடாக வாங்கி கொடுத்துட்டு போகலாம். 800 ரூபாய்க்கு சாம்பார் சாதம், 1000 ரூபாய் சாம்பார் சாதம்னா 800 ரூபாய் ரசம், தயிர் 600 ரூபாய். இப்போ பார்க் ஹோட்டல் வந்தாச்சுடா. ஹோட்டல் பார்க் ஹோட்டல் சூப்பராக இருக்குறாண்ணா, லைட்டிங்லாம் போட்டு நம்ம ஜெமினி பிரிட்ஜை. சரணா ஆஃபீஸு தான் பார்த்துக்கோங்க. 24 ஹவர்ஸ் ஒர்க்கிங்கு சரணா ஆஃபீஸு. நானும் இங்கே தான் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, பார்க் ஹோட்டல் பக்கத்தில் தானே எங்கள் ஆஃபீஸு. ஜாயின் இப்போ தான் எங்களை 2 பேரையும் போலீஸ் பிடிச்சாங்க. ஜஸ்ட்டு நைட்டு இது. சீட்டு போட்டேன். நாங்கள் போயிட்டு சீட்டு போட்டு வந்துட்டேண்ணா. என்ன போட்டேன்? சீட்டு போட்டேன் அவர்கிட்ட. லைசன்ஸ் வாங்கி பார்த்தாருல ஆர்சி புக்கை. ஆர்சி புக் காட்டினா போதும்டா. நைட்டு என்ன உங்களுக்கு? ஆனால் அவன் சீட்டு போட்டுறோமே, எக்ஸ்ட்ரா கேள்வி கேட்க செலவுது. ஓகே அதெல்லாம் வந்து கேட்க மாட்டேன். பார்த்தாலே தெரியலையா அவரை பார்த்தா அவரை மாதிரி பார்த்துட்டு நம்ம என்ன ஆர்சி புக் கரெக்டாக போகும்போது நம்ம வண்டியில் தான் கரெக்டாக வண்டியான்னு பார்க்க போகிறாங்க. அவள் தான். இப்போ நான் லெஃப்ட் சூடுன்னா எதுக்கு சொன்ன பாருண்ணா. என்ன சாக்கடை தண்ணி அப்படியே லீக் ஆகி வெளியே வரும். அது ரொம்ப நாளாக வந்துருந்தாங்க. நானும் ரொம்ப வருஷமாக பார்க்குறேன் இங்கே. அந்த இடத்துல அப்படியே தானே வந்து அந்த தண்ணி உங்கை மனோகரன் சொன்னா நைட்டு வேலையாக மாட்டுது. ரவுண்ட் அடிக்க என்னயா பீச் எல்லாம் க்ளோஸ் பண்ணி விட்டா எப்படி தான் போகிறது நைட்டில்? என்ன பண்ணுறது, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி ஓகே விடு, வேறு ஒரு நாள் பார்ப்போம். பார்த்து யார் பின்னாடி சொல்லிவிட போகிறேன். வேறு இங்கே நிப்பாட்டி வச்சுக்கிறானுங்க. டிரைவிங்லாம் பக்கா வரும். சூப்பராக இருக்குதுடா. இப்போ நம்ம சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா இப்போ போயிட்டு அழகாக நைட்டு எங்கேயாவது சாப்பிட்லாம். பிரியாணி ஏதாவது சாப்பிட்ற மூடோ இல்லை. பசங்களும் யாரும் வர மாட்டாங்க. 2 பேர் போய் எங்கே போய் சாப்பிட்றது? இவனுங்க நைட்டில் பறக்கிறானுங்க ஒரு ஐடியா. சாப்பிட்ற மூட இல்லைடா நைட்டில். சாப்பிட்ற மூடலாம் எனக்கு வேணாம். நைட்டு சாப்பிட்ற மாதிரி இல்லை இப்போலாம். ஒன்றே ஒரு 4-5 பேர் இருந்தால் போய் சாப்பிட்லாம். சும்மா 2 பேர் போயெல்லாம் சாப்பிட்டா வேலைக்கு ஆகாது. 2 பேர்லாம் போய் சாப்பிட்டுடு நெக்ஸ்ட் வாட்டி பார்க்கலாம். ஓகேவா? அடுத்த வாட்டி வீடியோ போகிறப்ப அழகாக இங்கே சாப்பிட்றதுக்கு நைட்டு போயிட்டு அழகாக சாப்பிட்டு ரிவ்யூ போடலாம். எங்கே வேணால் போய் சாப்பிட்லாம். இந்த சைடில் இங்கே இருக்கும்ல இது
ஓ அந்த பிரிட்ஜில் போய் உட்காந்துக்கலாண்ணா. பிச்சில் உட்காந்து என்ன பண்ண போகிறோம்? கேள்வி கேள்வி பேசலாம் வீடியோ வச்சு. கேள்வி கேளு வீடியோ வச்சு பேசலாம். நைட் அவுட்டு போகிறோன்னா நைட்டு ரவுண்ட்ஸு போகிறோன்னா ஒன்று சாப்பிட்டா பிரியாணி சாப்பிட்ணும், நான்வெஜ் சாப்பிட்ணும். சரியா? அந்த மாதிரினா வா நைட்டில். இவனுக்கு என்னடா இவனுங்க இதோ இருக்கிற வெஸ்மாமத்து சாம்பாரையும் ரசம் உடையும் சாப்பிட்றதுக்கு காரில் கிளம்பி வந்து சாப்பிட்டு இது வேற சூப்பராகுதுன்னு சொல்லுகிறானுங்க. மனசாட்சி இல்லாதவனுங்கண்ணா. இல்லை எனக்கு ஒன்றும் புரியல. அவ்வளோ காசு கொடுத்து எதுக்குடா இவங்க சாம்பார் தான் சாப்பிட்றதுக்கு வரானுங்க? நான் ஏதோ சாப்பிட்டோம், அவன் இஷ்டம், நம்ம தப்பு சொல்லல. நம்மளுக்கே போய் எவ்வளவோ இருக்குடா கடைங்க நைட்டில். இல்லைடா ஆக்சுவலாக நைட் அவுட்னா இல்லை, நைட் அவுட் வந்தால் இல்லை பசங்களோட ஜாலியாக நான்வெஜ் சாப்பிட்டு இது பண்ணுவாங்க. ஓகே, அவங்க ரசம் வடையா சாம்பார் வடை சாப்பிட்றதுக்கு எதுக்குறா நைட்டில் வரானுங்க? போடா.